இப்போ முறுக்கு தீபாவளிக்கு முறுக்கு செய்கிறது பச்சரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு போட்டு செய்கிற முறுக்கு பாருங்கள். இப்போ வந்து பச்சரிசி 1.5 கிலோ எடுத்து நனைய வச்சு நல்லா ஊற வச்சு 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அதை நல்லா ஈரம் வடித்து காய வச்சு நிழல்லையே காய வச்சு துணியில் அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்து நல்லா ஜலிச்சு அதை ஜலிச்சு வச்சுருங்க. ஜலிச்சு ஒரு வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. அந்த ஈரம் போகிற அளவுக்கு வறுத்து வச்சுருங்க. வறுத்துட்டு அப்புறம் அந்த பச்சரிசி மாவு வந்து அளக்கிறதுக்கு ஒரு 6 டம்ளரு அந்த டம்ளரில், அந்த பெரிய டம்ளரில் 6 டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு வந்து பொட்டுக்கடலையை வாங்கி நல்லா அரைச்சி ஜலிச்சு அதில் 2 டம்ளர் ஜலிச்சு அளந்து எடுத்துக்கோங்க. அளந்து எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு நான் ஒரு தாம்பாளத்தில் போட்டு காட்டியிருக்கேன். அதில் வந்து மாவு பச்சரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் அதில் தேவையான எள்ளு நல்லா பெசறிடுங்க. எள்ளு போடுங்க. அதுக்கு தேவையான மாவுக்கு தேவையான உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வைங்க. ஒரு 1/2 ஸ்பூனு நெய் போடுங்க. நெய் போட்டுட்டு பெருங்காயத்தை வந்து தண்ணியில் நனைச்சி வச்சுருக்குறோம். அந்த பெருங்காயத்தை வந்து கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றினா போதும். அதுக்கு முந்தி எண்ணெயை காய வச்சு அந்த மாவுக்கு தகுந்த எண்ணெயை ஊற்றணும். காஞ்ச எண்ணெய் நல்லா கொதிக்கிற எண்ணெயை 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா பிணையணும். நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சூடாக அந்த சவுண்டு வரணும். நல்லா சூடாக இருக்கிறதுக்கு அர்த்தமாக நல்லா போட்டு சுட கை வைக்காமல் கரண்டியில் போட்டு நல்லா கிளறிட்டு பெருங்காய தண்ணி லேசாக தெளித்து விட்டு அதுக்கு தேவையான தண்ணி போட்டு அளவான மாவு பிணைஞ்சி ஃபஸ்ட்டு முறுக்கு சுட்டுருங்க. அப்புறம் திருப்பி இந்த பக்கம் இருக்கிற மாவை தண்ணி கலந்து திருப்பி நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் இருக்குதோ இது பொழிஞ்சு முடித்த உடனே அதையும் பிசைஞ்சு முறுக்கு போட்டு எடுத்துருங்க. சுவையான பச்சரிசி பொட்டுக்கடலை மாவில் மொறுப்பாக சுவையான முறுக்கு. இந்த எண்ணெய் வந்து எண்ணெயே இழுக்காது. இந்த முறுக்கு எண்ணெய் ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். 1/2 லிட்டர் எண்ணெய் தான் தேவைப்படும். நான் 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். அதில் தான் இப்போ ஈஸியாக போட்டு எடுத்துட்டா எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் மட்டும்தான் தீரும். எண்ணெயே இழுக்காது முறுக்கு. சுவையான முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இவ்வளவு நேரம் கண்டுகளித்தது ஸ்டார் வீடியோவின் ஒரு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தது வந்து தீபாவளிக்குண்டான முறுக்கு சுடுவது எப்படி என்பதை கண்டுகளித்தீர்கள். இந்த மாதிரி நீங்கள் சமைத்து சாப்பிடும் சமயத்தில் உங்களுக்கு செலவு கம்மியாகும். கடையில் வாங்கி சாப்பிடுவதை விட வீட்டில் சமைத்து சாப்பிட்டால் செலவு கம்மியாகும். ஆகவே தோழர்களே, நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஒரு 240 வீடியோக்களை நாங்கள் பப்ளிஷ் செய்திருக்கிறோம். அத்தனை வீடியோக்களையும் கண்டு எங்களுக்கு ஆதரவு தாரீர் என்று கேட்டுக்கொள்கிறோம். பார்த்துவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்தால்தான் எங்களுக்கு அப்ரிசியேஷன் மார்க்ஸ் வரும். அதை வச்சு நாங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு வீடியோ நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே, வணக்கம். அன்பர்களே, இவ்வளவு நேரம் எங்களுடைய வீடியோ தொகுப்பு நிகழ்ச்சியை கண்டுகளித்தமைக்கு மிக்க நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிஒன். தேங்க்ஸ்.